ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோல வந்துட்டு வாட் இஸ் கிளவுட் அண்ட் வாட் இஸ் ஏடபிள்யூஎஸ் அப்படின்றத மட்டும் தான் பார்த்தோம். நான் சொன்னேன் அடுத்த வீடியோல வந்துட்டு நான் ஏடபிள்யூஎஸ்னா என்ன, ஸோ அதுல என்னென்ன சர்வீசஸ் இருக்கு, கிளவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ் சாஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்க்கலான்னு சொன்னேன். நான் இல்லைன்னா சொல்ல வரல. பட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏடபிள்யூஎஸ்ல அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது, அந்த ஏடபிள்யூஎஸ் உடைய அக்கௌண்ட் எப்படி இருக்கும், அதோடைய கன்சோல் என்ன, டேஷ்போர்ட்ஸ் என்ன அப்படின்ற எல்லா வியூவையும் இந்த ஒரு வீடியோல நம்ம சின்னதா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஏடபிள்யூஎஸ் உடைய கன்சோலு. ஸோ இதாங்க சர்வீசஸ், அதாவது லாம்டா, ஏபிஐ கேட்வே, டைனமோ டிபி, EC2 இன்ஸ்டன்ஸ், IAM, ஏடபிள்யூஎஸ் ஆம்பிளிஃபை, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதாவது இது எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஆல் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து டேட்டா பேஸ்க்கு வந்து நம்ம SQL இந்த மாதிரி படிக்கிறோமா, ஸோ ஏடபிள்யூஎஸ் வரும்போது நீங்க எங்க போவீங்க? டைனமோ டிபி போவீங்க. ஓகே, அதே மாதிரி ஆர்டி அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு, RDBMS. இங்க அது அந்த சர்வீசஸ் இருக்கு. ஆனா மேக்சிமம் வந்து டைனமோடிபி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இது அமேசான் வந்து கிரியேட் பண்ணது. அதே மாதிரி இந்த ஏபிஐ எல்லாம் வந்துட்டு நம்ம ஆன்லைன்ல எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். அதுவே ஏடபிள்யூஎஸ் தராங்க, ஏபிஐ கேட்வே அப்படின்ட்டு. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஹேண்டில் பண்றதுக்காக நம்ம லாம்டாவை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து IAM ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் ஏடபிள்யூஎஸ்ல. ஏன்னா ஒரு ரோலை கிரியேட் பண்றா பெர்மிஷன், அதாவது இவங்க யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ரோல் கிரியேட் பண்ணலாம், ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா ரோலையும் நம்ம கிரியேட் பண்றது இந்த IAM தான். ஓகேவா? இத பத்தியான எல்லா வீடியோவும் நம்ம அப்கமிங்ல பார்க்கலாம். நான் அதெல்லாம் இது கன்சோல்ட்டு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஏடபிள்யூஎஸ் கன்சோல் அப்படின்னு போயிட்டு குரோம்ல போய் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும், ஏடபிள்யூஎஸ் கன்சோல் சைன்இன் அப்படின்னு வரும். அதே மாதிரி ஃப்ரீ டயர்ல என்னென்ன இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். சார் நான் இங்க பாருங்க, ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல் போறேன். ஸோ போயிட்டு நான் என்ன பண்றேன்னா கிரியேட் அக்கௌண்ட் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். கொஞ்சம் லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. ஓகே, டன்னு. இப்ப என்னன்னா ரூட் யூசர் யாரு, IAM யூசர்னா யாரு, ஃபர்ஸ்ட் நான் IAM தான் சொல்லிட்டேன். யார் யாருக்கு என்னென்ன ரோல் கொடுக்கணும். இப்ப ஆபீஸ் எல்லாம் போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த எல்லா லேப்டாப்லயும் அவங்க கொடுக்குற லேப்டாப்ல பாத்தீங்கன்னா அவங்க கம்பெனிக்கு தேவையான டீடைல்ஸை மட்டும் ஆக்சஸ் பண்ற அளவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஈஸியா ChatGPT எடுத்து கோடிங்க போட்டு போயினே இருக்கலாமே. அதுக்கு எதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 40,000 ரூபாயோ இல்ல வந்து வருஷம் வந்துட்டு ஒரு 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய்க்கு வேலைக்கு எடுக்கணும். ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி இதெல்லாம் ஃபயர்வாலை போட்டு அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சமயத்துல வந்துட்டு அந்த இடத்துல யூஸ் பண்றதா IAM யூசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரூட் யூசர்னா யார் அப்படின்னா, இந்த லேப்டாப்பை தயாரிச்சவன் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அவன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சொல்றதுன்னா, இப்ப நான் வந்துட்டு இந்த லேப்டாப்பை தயாரிச்சேன்னா நான் என்னென்னலாம் செட்டிங்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு ஆக்சிஸ் எல்லாம் பண்ணிக்கலாம்னே வச்சுக்கோங்க. ரூட் யூசர்ஸ்னா அதான். ஸோ அதை நம்ம டீப்பாலாம் வேணாம், நம்ம பாத்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, பட் ஆனா நான் இப்ப நியூவா போறேன். நீங்களும் வந்து நியூ டு AWS சைன் அப் அப்படின்னு கொடுங்க. ரொம்ப வளரணும்னு பேசிட்டு இருக்கணும், கான்செப்ட் புரிய மாட்டேங்குது, அதான் நான் கரெக்டா. சரி ஓகே, நம்ம போக போக நம்ம அதெல்லாம் பாத்துக்கலாம், அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நல்லா கரெக்டா கூப்பிட்டு போயிடுவேன். ஓகேவா? இதுல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இமெயில் ஐடி போடணும், எனக்கே மறந்துடுச்சு. ஓகே, நான் என்னோட இமெயில் ஐடி போட்டுக்கிறேன். நீங்க வந்து உங்களுடைய இமெயில் ஐடிஸ் எல்லாருமே போட்டுக்கோங்க. ஆமா, இமெயில் ஐடி தான் முன்னோம். ஓகே, 226 அட்டு யாராவது எடுத்து இந்த இமெயில போட்டுறாதீங்க. ஐயோ. ஓகே. அத வந்து நம்ம வந்துட்டு அட்ரஸ் ஃபார்மேட் இஸ் நாட் வேலிட். ஏண்டா @gmail.com தான் கரெக்டா, அதுதான் ப்ளூ. ஓகே, நான் வந்துட்டு என்ன பண்றேன், பாலா அப்படின்னு நான் வந்துட்டு என்னோட இதை வச்சுட்டு வெரிஃபை இமெயில். ஆனா வந்துட்டு ஏன் வந்து ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் கேப் விட்டோம் போல. ஓகேவா? ஓகே, செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் இது கண்டிப்பா கேட்பாங்க, அதை போட்டுக்கோங்க. 4MRYNG. ஓகே, டன்னு. நம்ம வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்துட்டு ப்ரீரியரா கொஞ்சம் யோசிக்கணும். என்னென்னலாம் வந்து முக்கியம் அப்படின்றது பார்க்கணும். ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து டெபிட் கார்டு ரொம்பவே முக்கியம். இது வந்துட்டு நாட் ஓன்லி ஃபார் த AWS, இது வந்து கூகுள் கிளவுடுக்குமே இதே தான் இருக்கு, அதே மாதிரி வந்து அஷ்யூர் கிளவுடுக்கும் அதே தான் இருக்கும். ஆனா என்னன்னா அஷ்யூரோ இல்ல வந்துட்டு நம்ம கூகுள் கிளவுட்லயே வந்து டெபிட் கார்டு வந்து அக்செப்டட் கிடையாது, அவங்க எல்லாமே கிரெடிட் கார்டு தான் கேட்பாங்க. ஸோ அதனால இந்த ஒரு இன்செஷன்ல வந்து நிறைய பேரு
ஏடபிள்யூஎஸ்க்கு வராங்க. ஓகேவா, இதனாலவே வராங்க. ஏன்னா கிரெடிட் கார்டு அப்படின்றது ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்கும் போது அவனால வந்து அது இம்பாசிபிள் தான். ஏன்னா அந்த கிரெடிட் கார்டெலாம் வச்சுக்கிற அளவுக்கு அவன் என்ன வேலைக்கெல்லாம் போகல. ஓகே. இந்த பாஸ்வேர்ட்ஸ்லாம் நான் தாங்க கொடுக்கறது. நான் வந்துட்டு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்துட்டு நீங்க என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கோங்க. ஓகேவா, எல்லாம் கரெக்டா கொடுக்கணும். ஒரு கேபிட்டல் லெட்டர் கொடு. அப்புறம் வந்துட்டு ஒரு நம்பர்ஸ் மிக்ஸ்ட் ஆஃப் உங்களே தெரியும். மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. திஸ் பாஸ்வேர்ட் இஸ் பப்ளிக்லி நோன் த்ரூ ஏ டேட்டா லீக்டு. டேட்டா வந்து லீக் ஆயிருமாமா. சரி, நான் கடைசியில இன்னும் கொஞ்சம் நம்பர் கூட ஆட் பண்றேன். ஓகேவா, ஓகே. உள்ள போயிட்டானா, சுத்தினே இருக்கிறான். டைமர் ஆகினே இருக்குது. சரி, ஓகே, பாத்துக்கலாம். ஓகேங்க. இப்போ வந்து அதாவது 200 கிரெடிட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்ம வந்து ஃப்ரீலயே போய்க்கலாம், பெய்ட் எல்லாம் வேணாம். இன்க்ளூட் ஃப்ரீ யூசேஜ் 200 கிரெடிட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீ பிளானே சூஸ் பண்ணிக்கலாம். பெய்ட் எல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஓகேவா, நான் வந்து பர்சனலாக தான் யூஸ் பண்ணிக்கிறேன். பர்சனல் கொடுக்குறேன். அடுத்த வந்து என்னோட பேரு பாலாமணி எண்டன். பச்சைப்பல் எல்லாத்துக்கும் பேர் தெரியுமானது தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் பார்த்துட்டு ஓட்ட தான் போறீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோ, நல்லா யோசிச்சுலாம் நல்லா வீடியோ பண்ணீங்க. ஓகே, நான் என் நம்பர் கொடுத்துருவேன். ஓகேவா, நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னா அடுத்த வந்து நம்ம என்ன இந்தியா கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நீங்களே அப்ளை பண்ணிக்கோங்க டக்குனுங்கன்னு. டைம் நம்மளுக்கு இல்லை. ஓகே, நான் ஏதோ ஒன்று கொடுக்குறேன். நம்ம ஈரோடு, நம்ம தமிழ்நாடு. ஓகே, டன்னு. அப்புறம் 638004 போட்டு ஓகே, டன்னு. ஓகே, இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸு. ஓகேவா, இதுல வந்துட்டு என்ன பண்றோம்னா நம்ம இந்தியா சூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே உங்களுடைய டெபிட் கார்டு நம்பர் போடுறீங்க. போட்டுட்டு அது வந்து எப்போ வந்துட்டு இது வேலிட் ஆகுது, அப்புறம் அதோட அதாவது எக்ஸ்பிரேஷன் டேட்டு, அது எக்ஸ்பைரி எப்போ ஆகுது அப்படின்றத பார்த்துக்கணும். அப்புறம் அந்த டெபிட் கார்டில் வந்து கடைசி 3 நம்பர் இருக்கும்ல, ஓகேவா, அதை பின்னாடி இருக்கும் பாருங்க, அதை போட்டு டெபிட் கார்டு யார் பேர்ல இருக்கு அப்படின்றத கரெக்டா கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3 மாசம் அளவுல வந்துட்டு நான் அக்கௌண்டே எப்படி கிரியேட் பண்ண தெரியாம சுத்திக்கினே இருந்தேன். ஏன்னா வந்துட்டு என்ன தப்பு பண்றேன்னே தெரியல. நானும் எவ்வளவோ யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்ற மாதிரி தான் பண்ணேன். பட் ஆனா வந்துட்டு ஏதோ இதாயிட்டே இருந்துச்சு. அப்புறம் இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியம். பேன் கார்டு இருந்தா கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பு போகலாம். ஆனா வந்துட்டு நம்ம வந்துட்டு இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிள் வெரிஃபிகேஷன் தான். ஒரு 2 ரூபா வந்துட்டு உங்க அக்கௌண்ட்ல இருந்து பிடிப்பாங்க. ஆனா வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு அது வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது முடிச்சுட்டு நீங்க உள்ள போய்க்கலாம். லைக் இந்த மாதிரி வந்து வெல்கம் பேஜ் வரும். இங்க நம்ம அக்கௌண்ட் இதாங்க, நம்ம அக்கௌண்ட் இந்த மாதிரி வெல்கம் பேஜ் வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைட்ல எல்லாம் எதுவும் வராது, என்னடா வரலையே அப்படின்னு யோசிக்க வேணாம். ஏன்னா இது வந்து ரீசென்ட்லி விசிட்டட். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோ. ரீசெண்டா நான் இப்ப வந்து ரீசெண்டா இதெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னே ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னா, ஒரு சர்வீஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சர்வர், ஓகேவா, ஒரு விர்ச்சுவல் சர்வர். இதை பத்தி வந்து நம்ம நல்லா படிக்கலாம். ஸோ ஆனால் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை வந்து நல்லா எப்படின்னு பார்த்துக்கோங்க. டவுட்னா வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல கேட்கலாம், ஃப்ரீயாக கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்துட்டு இதுதான் EC2 இன்ஸ்டன்ஸு. ஓகேவா, இதை பற்றியெல்லாம் நம்ம எல்லாம் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிசல்ட்டாக தினமும் ஒவ்வொரு வீடியோ கும்னு படிச்சு ஒரு 30 நாள் 40 நாள்ல வந்துட்டு ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சுக்கலாம் AWS. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம AWS தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து கிளவுடுனா என்னன்னு ஓரளவுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியாச்சு. பட் ஆனா இந்த கிளவுட்ல வந்துட்டு வாட் ஆர் த சர்வீசஸ், என்ன சர்வீசஸ் இருக்கு, அவங்க யாரெல்லாம் ப்ரொவைடர்ஸ்னா ஒண்ணும் இல்லை. இந்த கிளவுடை யாரெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க? அமேசான் பண்றாங்க, மைக்ரோசாஃப்ட் அஜூர் பண்றாங்க, கூகுள் கிளவுடு, அலிபாபா கிளவுடு, ஆரக்கல், சேல்ஸ் ஃபோர்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க கிளவுடு இருக்காங்க. ஓகேவா, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டாப்ல இருக்காங்கன்னே வச்சுக்கலாம். ஓகேவா, அதுவும் அலிபாபா கிளவுட்லாம் வந்துட்டு இந்தியா சீனா சண்டையில இந்தியாவுக்கு வந்துட்டு நாங்க கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு அவன் இந்தியா கிட்ட இருந்து அந்த ரிலேஷன் வந்து கட் பண்ணிட்டு போயிட்டான் அலிபாபா.
சரி போயிட்டு போறான் பாபா. பட் ஆனா டாப் 3 இந்த கிளவுட பத்தி நம்ம இந்த சேனல்ல கண்டிப்பா பார்க்கலாம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 30-40 டேஸ்க்கு மேல அமேசானை பத்தி நம்ம பார்க்கலாம். நான் சொன்னதே தான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன பாக்குறோம்? கிளவுட பத்தி பாக்குறோம். ஓகேவா? கிளவுடு, வாட் இஸ் கிளவுடு, கிளவுடைய ஆர்கிடெக்சர் என்ன, கிளவுடு எப்படி இருக்கும், ஏது என்ன அப்படின்னு எல்லாம் ஷார்ட் வீடியோஸா பார்க்கலாம். ரொம்பலாம் எலாபரேட்டாலாம் இல்ல. நான் பேசுற தமிழே வந்துட்டு நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் வந்துட்டு அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்லியா நடக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அப்பதான் கொஞ்சம் நல்லாவும் புரியும். ஏன்னா வந்துட்டு நம்ம இந்த சொல்லி தரவங்க மாதிரி இந்த கிளாஸ்ல உட்காந்துட்டு டீச்சர்ஸ் நடத்துற மாதிரிலாம் இல்ல. நானும் உங்களை மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் ஆனா வந்து பாஸ் அவுட் ஆக போறேன். ஏன்னா ஃபைனல் இயரு. நான் ஒரு 1.5 வருஷம் நம்ம ஏடபிள்யூஎஸ் பத்தி படிச்சதுனால சரி நம்மளும் பண்ணலாம். ஓகேவா? கொஞ்சம் ஃப்ரீயா சொல்லி தரலாம். பட் என்னன்னா வீடியோ வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் மட்டமான குவாலிட்டியில தான் இருக்கும். ஒரு 10-15 வீடியோ. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். வாய்ஸ் எப்படின்லாம் எனக்கு தெரியல. அதெல்லாம் கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த ஓப்பன் எண்டிங்கு அந்த எந்த டேகுமே இல்லை. நம்ம பண்ண போதும் ஒன் அண்ட் ஒன்லி லேர்ன் மட்டும்தான். அதுக்கெல்லாம் நம்ம இந்த ஓப்பன் எண்டிங்லாம் வேணாம். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு என்னென்ன சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு, எக்ஸாம் பண்ணும் அந்த மாதிரி இருக்கு. தினமும் நான் ஒவ்வொரு ஐடியாஸோட வரேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம லேர்னிங்கோட போய்க்கலாம். வாட் ஆர் த அப்டேட்ஸ், என்ன பண்ணணும் நீங்க ஒரு ஏடபிள்யூஎஸ்ல அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற எல்லா டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லா விஷயம் நான் சொல்றேன். ஓகேவா? நம்ம பேஜை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்துட்டு யாருக்கும் சென்ட் பண்ணி இது என் சேனல் அப்படின்னு சொல்லாம இல்லை. 0 சப்ஸ்கிரைபர்ல இருந்து தான் இப்போ வரைக்கும் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி ஏறுது அப்படின்ட்டு. பட் ஆனால் சப்போர்ட் பண்ணிருங்க. அது மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. தம்ப்நெயிலாம் எதுவும்லாம் இருக்காது. சும்மா நார்மலா நம்ம வீடியோவே வச்சிருக்கோம். தம்ப்நெயிலேயே மட்டி சேனலு இவெல்லாம் நடத்துறது வந்துட்டு கொஞ்சம் ஒர்த்தா இருக்குமா அப்படிலாம் யோசிக்க வேணாம். நான் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்டர்மீடியேட் அளவுக்கு நான் வந்து நடத்துவேன். நான் அந்த அளவுக்கு நான் வந்துட்டு லேர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, டன்னு. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.